வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நான் கிளாஸோட விஷயத்தோட சில பர்சனல் விஷயங்கள் சொல்கிறதுக்கு என்னென்னா, இது கண்டினியூஸாக வீடியோ போடுறது, அதில் டிஃப்ரெண்ட் மாந்திரிகத்தை பற்றி நான் போட்டுட்டு இருக்கேன். அப்போ அது ஒரு ஸ்டடி மெட்டீரியல், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் டு ஸ்டடி, அந்த ஒரு லெவல்லையாக்கு நான் போட்டிருக்கிறது. இதுக்கிடையில் நிறைய கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுற ஒரு மனோநிலைமையில் நான், ஏன்னா இடையில கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது. அதனால் நான் இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஒரு விஷயம் பேசுகிறது. அந்த மாதிரி ஒரு பூஜைகள் செய்யும்போதும் ரொம்ப யோசித்து நான் ரொம்ப டிசிஷன் எடுத்து மட்டும்தான் நான் பூஜை செய்கிறது. அப்போ இதில் இடையில நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னோடய நம்பர் வேணும். அப்போ அந்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட நம்பராக்கு தான் கொடுத்தது. என்னோட டைரக்டாக சில தமிழ் எனக்கு புரியாது, சில ஊரில் தமிழ் பேசுகிற விதங்கள் எனக்கு புரியாது. அப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் தான் நான் இதில் போட்டிருக்கிறது அவங்கள்ட்ட. அப்போ அதில் சில ஆண்கள் பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணுறது, ஏன்னா அவங்கள கூப்பிட்டு தேவையில்லாத கேள்விகள் கேட்குறது, தேவையில்லாத பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் குருஜி எனக்கு 10 வருஷமாக தெரியும், 15 வருஷமாக தெரியும். ஏன்னா நான் இந்த வீடியோ போட்டு 6 வருஷம்தான் ஆச்சு. எனக்கு யாரையும் 10 வருஷமும் தெரியாது, 6 வருஷமும் தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச, அதாவது 2016 தான் நான் வீடியோ போடுறது. எனக்கு தெரிஞ்சவங்களை நான் எந்த நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இவரை தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தெரியும்னு சொல்லுவேன். எனக்கு ஞாபக சக்தி இருக்குது. எனக்கு தெரியாதவங்களை நான் தெரியான்னு தான் சொல்லும். அப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் பேசி, ஆல்ரெடி குருஜியை தெரியும், நான் இப்போ குருஜியோட பிளேஸில் தான் இருக்குது, எந்த வீட் நம்பர் என்ன, இப்படியெல்லாம் சொல்லி சில ஆளுகள் வீட்டுக்கே டைரெக்டாக வர்றது. அது ஏர்லி மார்னிங் 5 o'clock எல்லாம் நிற்கும். எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளமான என்ன, முன்னாடியெல்லாம் 3 மணிக்கு எந்திரிச்சு தான் பூஜை பண்ணும். ஆஃப்டர் மை ஹெல்த் ப்ராப்ளம் நான் இப்போ ஒரு 5:30 6 மணிக்கு தான் எந்திரிச்சு பூஜை பண்ணுறது. அப்போ அந்த பூஜை ஃபினிஷ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லைக் 3 hours 3.5 hours எடுக்கும். சில வேளை 7 மணிக்கு தான் உட்காரும். ஆனால் பூஜைக்கு உட்கார்ந்தா லலிதா சஹஸ்ரநாமம், ரிஷதி, சிவகவச்சம், நரசிம்ஹ கவச்சம், பாக்ய சூக்தம், ஸ்ரீ சூக்தம், சம்பாத சூக்தம், லலிதா த்ரிஷதி, சௌந்தரிய லஹரி, ஷாமலா தண்டகம், இந்த மாதிரி ஒரு 10 26 27 தேவதைகளோட மந்திரம் காலமே எந்திரிச்சு நான் உபாசனை பண்ணி, அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் குரு தந்த தீட்சையோட மந்திரங்கள் நான் யூஸ் பண்ணி அது எந்திரிக்கும் போது ஆல்மோஸ்ட் லைக் 9:30 to 10 o'clock வரும். இதுக்கிடையில் சாப்பாடுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துடும். ஏன்னா மெடிசன் எடுக்கிறதுனால கரெக்டான டைம் கரெக்டான வேளையில் நான் சாப்பிட எல்லாம். அதனால தான் நான் எப்போவுமே என்னை கூப்பிட்டு கேட்டுட்டு வரணும். அந்த மாதிரி நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது எல்லாமே. எனக்கு ஈகோ ப்ராப்ளம் இருக்கேனால இல்லை. அதுக்கடையில் சில ஸ்டூடெண்ட்ஸ், சில ஆளுகள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஏற்கனவே எனக்கு குருஜியை தெரியும், நீங்கள் நம்பர் தாங்கோ அது இதுன்னு எல்லாம் சொல்லி கேட்டு கம்பல் பண்ணி வாங்குறது. வாங்கிட்டு தேவையில்லாமல் சில அன்வான்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கும். அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது ஓகே, எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்.
ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 2 days முன்னாடி ஒரு ஆளோட மெசேஜ் இறந்து போனவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நான் சொல்லாத சப்ஜெக்ட் எல்லாம் வந்து இது வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது, இட்ஸ் எ நஸ்டி திங். அது இன்னொரு ஆள் ஒரு விஷயம் சொல்லும்போது அது அவங்கள்ட்ட அடித்து கேட்கணும். நீங்கள் எதனால அப்படி சொன்னது, எனி ப்ரூஃப், நான் என்னோடய வாழ்க்கையில் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா, இது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். என்கிட்ட வந்தது இப்போது இந்த மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்கு, அந்த மாதிரி வீடியோ சொல்லியிருக்கு, அது உண்மையா பொய்யா. நான் சொன்னேன், அவங்க எந்த மைண்ட் கேரக்டரில் குரு தீட்சை தந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து பரம்பரையாக நம்மளோட அந்த எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் பார்த்து தான் எனக்கு தீட்சை கொடுக்க முடியாது. அது சிவராத்திரி நவராத்திரி டைமில் தான் நான் தீட்சை அதிகமாக கொடுக்கறது. இல்லாத டைமில் கொடுத்துருக்கு, ஆனால் இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ எல்லாம் வார மக்களுக்கு எல்லாமே வந்து ஹிந்து சமயத்தில் இருக்கிறவங்க ஒன்றுக்கு ஒன்று ஆசைப்பட்டு தான் வராங்க. இன்னொரு லேடி வந்து என்ன முந்தின நாளைக்கு அடிச்சிட்டு ஏதோ பரிகாரம் கேட்டது. நான் சொன்னேன் கோவிலில் செய்ய சொல்லி, இல்லை எனக்கு டைரெக்டாக வீட்டில். நான் அதுக்கு ஒரு எமௌண்ட்டு சொன்னது, ரொம்ப துச்சமான எமௌண்ட்டு சொன்னேன். ஓ, பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை, வக்கு இல்லை. ஏன்னா பிள்ளைக்கு பால் வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னா எதுக்கு மாந்திரிகம் படிக்க போகணும்? அப்போ வேலைக்கு போய் சம்பாதிச்சு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க வேண்டியது. அந்த டைமில் மந்திரவாதத்தோட பால் இப்படி வரும்னு சொன்னால் கண்டிப்பாக வராது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய நம்மளோட முன்னாடி வந்துட்டுருக்கு. அப்போது பால் வாங்க வசதி இல்லாதவங்க முதல்ல மாந்திரிகம் சூன்யம் பண்ணாமல் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கணும். நான் என்னால் தான் ரொம்ப திட்டி நான் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சது. ஏன்னா உங்களுக்கே அது நியாயமானு நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனோட நிலைமை பேடாக இருக்கும்போது அந்த மனுஷனை எமர்ஜென்சின்னு சொல்லி அடிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத கதைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப். என்னை மட்டும் இல்லை, எந்த குரு பரம்பரையில் இருக்கிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதோட சாபம் வந்து பெரிய சாபம். நான் ஒரு மெடிடேஷன் அந்த லெவலில் சிவராத்திரி கிளாஸுக்காக கொஞ்ச நாளாக நான் இப்போ வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸில் போயிட்டுருக்கு. காலமாக 3.5 hours, நைட்டு 2.5 hours நான் அந்த இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ தயவு பண்ணி யாரும் திட்டு வாங்கிறதுக்காக இதுக்கடையில் ஏறி டிஸ்டர்ப் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ.